ம். கர்த்தருடைய பரிசுத்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். ஜெபிப்போம். தூயமத்தில் வாசமாய் இருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையில கூட ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாய் கூடி உம்முடைய பாதப்படியில வர செய்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்துல வைக்கிறோம், ஆசீர்வதிங்க இசப்பா. இந்த அடையாளம் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, உம்முடைய வார்த்தையா இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்திலே நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவரே. அடையாளம் மறைத்து நீங்க வெளிப்படுங்க. அது உம்முடைய வார்த்தையா இருக்கணும். 100ஆய் 60ஆய் 30ஆய் பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புவிக்கிறப்பா. இதை பொறுப்பெடுத்துக் கொள்ள வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சற்று சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 45 27ஆம் அதிகாரம் 45 46ஆம் வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலே ஏலே லாமா சபத்கானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். இது இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த 4வது ஒரு வார்த்தையில உண்மையில இந்த வார்த்தை நான் இப்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இத நினைக்கல. இதுக்கு வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சது. பட் சடனா எனக்கு என்னன்னா இந்த வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணனால இத சொல்லிட்டு அந்த நம்ம செய்திக்குள்ள கடந்து போவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கோ ஒரு அந்தகாரம் உண்டாயிடுச்சு. அந்தகாரம்னா என்னன்னா ஒரு இருள் இல்ல, இருள் உண்டாயிற்று. அப்போ 9ஆம் மணி நேரத்துல இயேசு சொல்றாரு, ஏலி ஏலி லாம சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட, அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்கிறார்ல. இன்னைக்கு நம்மளும் நம்மளை சுற்றி ஒரு இருள், இருள் அப்படிங்கும்போது கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை, ஐயோ இனி முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம கேட்போம், ஏன் ஏசப்பா என்ன கைவிட்டீங்களா? நான் ஜெபிக்கிறேனே, தேடுறேனே, என்னை விட்டுட்டீங்களா அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஏக்கம் வரும்ல. அதே மாதிரிதான் அந்த ஏக்கத்தை தான் நமக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்முடைய பரம தகப்பன் அது சிலுவையில சுமந்துட்டாரு. நம்ம அதனால ஏன் என்ன கைவிட்டீர், ஏன் விட்டுட்டீரா, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேனாங்கிற சூழ்நிலை நமக்குள்ள வரக்கூடாதுங்கிற அந்த இதை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம்னா அந்த 39ஆம் வசனத்துல இருந்து அந்த வழியா போனவங்க எல்லாம் தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவன உன்னை நீயே ரட்சித்துக்கோ, நீ தேவனுடைய குமாரனானா சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வாடிங்கன்னு அவரை தூஷிக்கிறாங்க. அப்புறம் பிரதான ஆசாரியர், வேத பாரகர், மூப்பர் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்ல, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானா இப்பொழுதே சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போ இவனை விசுவாசிப்போம் அப்படின்னு எவ்வளவு காரியங்கள் ஒருத்தரும் சொல்றாங்க. அதை கேட்க எப்படி இருக்கும்ல. ஒரு நிமிஷம் நம்ம அவரு சிலுவையில எவ்வளவு பாடு, தலையில முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறாரு, 2 கைகள்லயும் ஆணிகள் அடிக்கப்பட்டு, கால்ல ஆணி அடிக்கப்பட்டு, முதுகுல வாரினால் அடி, எவ்வளவு ஒரு வேதனையோட இருப்பார்ல. அந்த வேதனையிலும் நிந்திக்கிறாங்கல்ல. என் தேவனுடைய குமாரன் சொன்னா கீழே இறங்கி 3 நாளைக்குள்ள ஆலயத்தை கட்டுவேன்னு சொன்னா நீ உன்னை ரட்சித்துக் கொள்ள முடியுமா, எப்படியெல்லாம் பேசுறாங்கல்ல. கடைசியில அதே மாதிரி தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனில் நம்பிக்கை வைத்தார் தானே, இப்போது இவனை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டவங்க கூட அவரை நிந்தித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 44ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம கூட
சில சூழ்நிலையில நம்ம நெருக்கமான சூழ்நிலை, ஒரு இடுக்கமான சூழ்நிலை, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது சிலவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ ஜெபிக்கிறாங்களே ஏன் உங்களுக்கு இந்த பாடு, ஏன் இந்த பாடு அப்படின்னு கேட்பாங்க. சில சமயம் என் பிள்ளைங்க கூட என்கிட்ட கேட்பாங்க, மம்மி எல்லாருக்கும் ப்ரேயர் பண்றீங்களே, அப்ப நமக்கு நீங்க பண்ண மாட்டீங்களா, ஏன் நமக்கு இது மாற மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்காக தான் அவர் என்ன செய்தாரு, சிலுவையில சுமந்து ஏன் நான் அதை சுமந்துட்டேன், நான் அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலைய நான் சுமந்துட்டேன் தான் அவர் அந்த சிலுவையில சுமந்து இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஹ் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அடுத்ததும் அடுத்த வசனம் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசை உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். பாருங்க, சொல்ற, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் அப்படின்னு யோசுவாவுக்கு சொல்லப்படுதுல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிறாரு. நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பலங்கொண்டு எப்படி இருக்கணுமா, திட்டமானதாயிரு அப்படிங்கிறாரு. பலங்கொண்டு திடமனதாயிரு. வேத சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பு தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்காருல்ல, தெளிந்த புத்தி. அப்போ பலம் கொண்டு திட்ட மனது வேணும்ல. உண்மையில கர்த்தர் என்னை நடத்துவார், என் கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த அந்த பலம் கொண்டு திட்ட மனது நம்ம உடையவர்களாய் காணப்படும் போது கண்டிப்பா அந்த காரியத்தை கர்த்தர் நினைச்சாரோ வாய்க்கப்பட சொல்றாரு. இந்த ஜனத்தின் பிதாவுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இவர்களுக்கு பங்கு கொடுப்பேன். வாக்கு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அவர் என்ன செய்வாரு, செய்வார். சுகம் உண்டாகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லிட்டாரு. நமக்கு வாக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய, கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வார்த்தைக்கு அது நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா சில காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். என்னென்ன காரியங்கள் செய்யணும்? இப்ப ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, பலம் கொண்டு திடம் மனதா இரு, நான் கட்டளையிட்டத தேசத்தை உனக்கு பங்கிட்டு கொடுப்பேன், உனக்கு நான் கட்டளையிட்டதை செய்வேன், நான் வாக்குத்தத்தம் பண்ணதை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதை நம்ம சுதந்திரத்து கொள்ளணும்ல. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஒரு குழந்தைங்க ஸ்கூல்ல சேர்க்கிறோம், அவன் அந்த இப்ப ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை யூகேஜிக்கு போகணும் அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யணும், அந்த ஒரு வருஷம் படிச்சதை டெஸ்ட் எழுதணும்ல. கரெக்டா அதை ஃபாலோ பண்ணனாதான், அதுல பாஸ் பண்ணாதான், கரெக்டா எல்லாம் பண்ணாதான் அது அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். அது போல நம்மளும் அதை சுதந்திரத்துக்குள்ள என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படின்னா 7ஆம் வசனத்துல சொல்லப்படுது, என் தாசனாய் மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு கவனமா இருக்கணுமா. நமக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அதை செய்வதற்கு நம்ம கவனமா இருந்து மிகவும் பலம் கொண்டு திடமனாரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாய, வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 8ஆம் வசனத்துல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமேன். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் நம்ம வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. நமக்கு இன்னைக்கு அநேக வாக்கு தத்துவங்கள் கிடைச்சிருக்குல்ல, அதை நம்ம என்ன செய்யறோம், கிடைச்ச உடனே இப்போ ஒரு
பிரச்சனையில, ஒரு கஷ்டத்துல, ஏதோ ஒரு சம்திங்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம படிக்கிறோம், ஒரு வாக்கு தத்துவ வசனம் நமக்கு கிடைக்குது இல்ல, நம்ம பைபிள படிக்கும் போதோ இல்ல ஏதோ ஒண்ணு பார்க்கும்போது அது நமக்கு மனசுக்குள்ள என்ன செய்யுது, அதை 2 3 இடம் நம்ம சொல்லி பார்க்கணும்னா நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது இல்ல. அப்போ அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், வாய் விட்டு பிரியாம சொல்லிக்கிட்டே இருக்கணும், அறிக்கையிட்டுட்டே எப்போதும். நம்ம அதை சொல்லிட்டே இருக்கும்போது வேற சிந்தனைகள் நமக்குள்ள வராது. அது சொல்ல 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 அறிக்கையிட்டுட்டே இருக்க இருக்க கண்டிப்பா அதை என்ன செய்வார், கர்த்தர் வாய்க்கு வச்சிரும். அப்போ நமக்கு கிடைத்த வார்த்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்மளை விட்டு என்ன செய்ய பிரியவே கூடாது. எப்பவும் அதை சொல்லக்கூடியவர்களாய் காணப்படணும். நம்ம சொல்லும் போது வேற எண்ணங்கள், வேற சிந்தனைகள் என்ன செய்யாது, வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம கேட்கக்கூடியவர்களா, கேட்கறது ஈஸி, சொல்றதும் ஈஸி, அதன்படி நடக்கிறது தான் பெரிய விஷயம் இல்ல, நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்போ நம்ம நீ செய்ய கவனமா இருக்கபடி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், முதல்ல அதை வார்த்தையை அறிக்கையிட்டு எப்போதும் நம்ம வாயில் நினைச்சணும், இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும், சங்கீதம் 1ல சொல்லப்படுது, சங்கீதம் 1 அதிகாரம் 1 துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல நம்ம உட்காராம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அது அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம கர்த்தருடைய வேதத்துல என்ன செய்யணுமா, பிரியமா இருக்கணுமா. இந்த வேதத்துக்கு அடுத்து பிரியமா இருந்து அதை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம காணப்படும். தியானிக்குகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பாங்களா. ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபைகள் நிற்பதில்லை அப்படின்னு சொல்ற. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கார், துன்மார்க்கர் வழியோ அழியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய பாதத்துல இருக்கணும். அதே மாதிரி சங்கீதம் 27ஆம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட்டமானதா இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கணுமா. ஒரு திட்ட மனதோடு எனக்கு அவர் செய்வார், என்ன நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய பாதத்துல காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம இருக்கும்போது நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துறார். அதே மாதிரி அவருடைய பாதத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும், இந்த வேதத்தை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம சும்மா வாசித்துட்டு போகும்போது இதனுடைய ரகசியங்கள் மறைபொருள்ல நமக்கு என்ன செய்ய தெரியாது. கர்த்தர் தமது பிரியமானவனுக்கு தமது ரகசியங்களை என்ன செய்றாரா, வெளிப்படுத்துறாராம். எப்ப வெளிப்படுத்துவாரு, நம்ம அதை தியானிக்கணும். ஆண்டவரே ஒரு அதிகாரம் எடுத்தோன்னா, இதுல நீங்க என்னப்பா பேச போறீங்க, எனக்கு பேசுங்க, இதை கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அழகா கற்றுக் கொடுப்பாரு. அதுல என்ன இருக்குது, நம்ம எப்படி எப்படி நடக்கணும், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி எப்படி எவையெல்லாம் விடணும், எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு என்ன செய்யறாரு, நேர்த்தியா கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ இதுல அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா அப்படின்னு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்குமா பாருங்க. அவன் என்ன செய்தாலும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு இப்ப பாத்தீங்கன்னா தோட்டத்துல எல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்கல்ல, அந்த தண்ணி பாயிற இடத்துல அந்த புல்லெல்லாம் பாருங்க, தேவையில்லாத செடிகள்லாம் பச்சை பச்சைன்னு வளர்ந்துருக்கும்ல. அப்போ தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு செடி பச்சை பசையா இருந்து அது ஏற்ற வெள்ள தன் காலத்துல தன் கனியை கொடுத்து, அது பாருங்க இலையுதிராத அந்த வெயில் நேரத்துல கூட இலையெல்லாம் காஞ்சி போயிரும்ல, ஆனா அதுல காஞ்சி போகாம அது என்ன செய்யுமா இருக்கும். அவன் செய்வது எல்லாம் என்ன செய்தாலும் வாய்க்குமா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல, ஐயோ நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு, ஏன் இது நடக்கல. அப்போ நம்ம சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குல்ல, அவருடைய பாதத்துல இருக்கணும். மரியாள் பாருங்க, மார்த்தாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது மார்த்தாள், ஆனா பற்பல வேலை செய்யறதுல அவங்க என்ன செய்றாங்க, கவலைப்படுறாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கூட சொல்றாங்க, ஆண்டவரே உமக்கு வருத்தம் இல்லையா. மரியாள் என்ன செய்றாங்க, ஆண்டவர்கிட்ட பாதத்துல உட்கார்ந்துட்டாங்க, கீழே உட்கார்ந்துட்டாங்க, அவர் என்ன சொல்றான்னு கேட்கறதுக்காக உட்கார்ந்துட்டாங்க. ஆனா அவங்க பற்பல வேலைகள் செய்வதுல வருத்தம் அடைகிறாங்கல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு உலக காரியங்களை குறித்து கவலைப்படுறா. இன்னைக்கு நம்ம அப்படிதான் உலக காரியங்களை குறித்து இன்னைக்கு கவலைப்பட்டிருக்கோம். ஐயோ எனக்கு இது நடக்கல, இந்த காரியம் நடக்கல, பிள்ளையோட காரியம் நடக்கல, என் குடும்பத்துல எப்படி இருக்கு, அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம்ல. ஆனா தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு நல்ல பங்கை தெரிந்து அந்த நல்ல பங்கை நம்ம நினைச்சணும் தெரிந்து கொள்ளணும். அதற்கு நம்ம நினைச்சணும் பாத்திரவான்களாய் இருக்கணும். நம்ம ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும்ல. நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த செழிப்பான இடத்துல இருக்க செடியை பார்த்தோம்னா அது பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஆசை இல்ல, எவ்வளவு செழிப்பா நல்லா இருக்கு பாருங்க, பச்சை பசேன்னு இருக்குல்ல, அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் காணப்படணும் ஆண்டவராய் நம்முடைய தகப்பன் நினைச்சுறாரு, விரும்புறாரு. நம்ம அவருடைய பிள்ளைகளாய், கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம செய்யறது எல்லாம். பேதுரு சொன்னார் பாருங்க, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லை, நான் சொன்னா ஏசுக்கிறது நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்னான்னு அவர் நினைச்சாரு. பிறவியிலே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் இல்ல, அவர் ஏதாவது தருவாங்கன்னு உற்று பாக்குறாரு. ஆனா அவர் சொல்றாரு, அவருடைய நாமத்து நிமித்தம் எழுந்து நடன்னு சொல்லி கையை பிடிச்சு தூக்கி விடுறாரு. கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளுது இல்ல. அப்போ நம்மளும் அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைகளாய் மாற்றப்படணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம என்ன செய்யறோமோ, எந்த காரியம் செய்தாலும் அது வாய்க்கும் அப்படின்னு வேத சொல்லவுடைய எசேக்கியா ராஜா செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அப்ப நம்முடைய காரியங்களை என்ன செய்யறாரு, வாய்க்க செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இரவும் பகலும் அவருடைய பாதத்துல இருந்து பிரியமா இருந்த வேதத்தை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அப்ப நம்ம பாக்கியவனா இருப்போம், கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கோம். நீ வேத சொல்ல, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் எப்படி இருக்கும், செழிப்பா இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம காணப்படுவோம். அநேகருக்கு நம்ம என்ன ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நம்ம காணப்படுவோம். நம்ம என்ன செய்யறோமோ அதெல்லாம் வாய்க்கும். நம்ம கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளா இருப்போம். ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறாருல்ல. வேதத்துல சொல்லப்படும் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது இல்ல, நல்ல கனி கொடாத மரம், 7ஆம் அதிகாரம் 19 வசனம் சொல்லப்படுது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். அதே மாதிரி நம்ம தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படும் போது, அந்த தியானித்து அவருடைய பாதத்துல காத்து இருக்கும் போது நம்மள அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை தியானித்து கொண்டிருப்பாயா, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வழி, நம்ம எந்த வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன, நம்ம வழியை அடுத்து என்ன செய்யறாரு, காட்டுறாரு. அப்ப நம்ம முதல்ல என்ன செய்யறோம், அந்த வார்த்தைகளை அறிக்கையிடக்கூடியவளா இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா, பிரியமா இருந்து அதை தியானிக்கணும், வேதத்தை தியானித்து அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய், காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும்போது ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், ஒரு செழிப்பான ஒரு தோட்டத்தை போல நம்மளை மாற்றாரு. நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும்படி செய்யறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, மூணாவது என்னன்னா, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். வேதம் சொல்லுது சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படிங்கிறார். அப்ப எப்ப சொல்லுவாரு, நம்ம அவருடைய பாதத்துல காத்திருந்து அவருடைய வேதத்தை தியானித்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட அவரை நம்பி இருக்கும்போது அவர் என்ன செய்றாரு, அவர் நம்ம நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறாருல. நான் உனக்கு போத்து, இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், தகச்சு போயிருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்ல யாருமே இல்லையே, ஐயோ எனக்கு இவங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்ப இவங்க இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சா சில சமயம் நமக்கு தோணும் இல்ல. நான் ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கேனே, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கனே, என்னை சுத்தி பார்க்கும்போது இருள் இருக்குது. ஆண்டவராய் இயேசு சொன்னா, அந்தகாரம் சூழ்ந்திருந்ததுல அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்றாருல. அந்த அவருடைய ஆலோசனை, அவர் போதிக்கிற வழியில நாம நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம காணப்படுவோம். வேதத்துல சொல்லப்படுது மத்தேயு 7:13 வசனம் சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போயிற வாசல் விரிவும் வழி விசாலமும் ஆயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லி இருக்கு. இன்னைக்கு நம்ம இடுக்கமான வழியில ஒரு நெருக்கமான பாதை கடந்து கொண்டோம்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த 14ஆம் வசனம் சொல்ல, ஜீவனுக்கு போயிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிற, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ நம்ம
ஆண்டவர் என்ன செய்றாரு, அவர் காட்டுற வழி என்ன, இடுக்கமான வழியில போகணும் அப்படின்னு. அப்ப இடுக்கமான வழிங்கும் போது நம்ம எவ்வளவு பத்திரமா போகணும்ல. அது ஒரு நெருக்கமா இருக்கும். பார்த்து போகல அப்படின்னா அது ஒரு 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 ஒத்தடி பாதை மாதிரிதான் இருக்கும்ல. ரெண்டு பக்கமும் பள்ளம் இருக்கலாம், கொஞ்சம் சரிஞ்சிட்டோம்னா கீழே விழுந்துரும்ல. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான். அத நம்ம நம்ம கடந்து போற சிச்சுவேஷனும் இன்னைக்கு அப்படி இருக்கலாம். ஒருத்தருடைய சிச்சுவேஷன் ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற சூழ்நிலை இல்ல. ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, நம்மளை எப்படி கொண்டு போறாருன்னா, அது ஜீவனுக்கு போகிற வாசலாம். அது நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாசலுக்கு வழியா என்ன செய்றாரோ கொண்டு போறார். அதனாலதான் என்ன செய்றாருன்னா, எல்லாருக்கும் இந்த பாடுகள் இருக்கிறது. பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு எடுத்து தொட தொட நினைக்கும். ஒண்ணு மாதிரி வந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இந்த இது, ஏன் எனக்கு மட்டும் இந்த இல்ல. நம்ம என்ன செய்யறோம், இக்கால பாடுகள் நமக்கு என்ன செய்யறோம், அது கொஞ்ச நாள் தான். நம்ம என்ன செய்யறோம், அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளை வழி நடத்துறாரு. அதனால அது என்ன செய்யணும், நெருக்கமா இருக்கும். ரெண்டு காரியங்கள், உலக பிரகாரமான ஒரு நெருக்கம் இருக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளை மாற்றப்படுவதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த நெருக்கத்தின் வழியா நம்மளை என்ன செய்யறாரு, நடத்துறாங்க. அது சிலர் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாராலையும் அந்த நெருக்கத்துக்குள்ளோடி நடக்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவங்க ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு என்ன செய்வாங்களாம், உங்களிடத்துல வருவாங்க. உள்ளத்துல அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அப்படியே கன்னிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளா, ஒரு கனி கொடுக்கிற பிள்ளையா கண்டிப்பா என்ன செய்யணும், காணப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கனியுடைய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்படுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு 21ஆம் வசனத்துல, பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானா இல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூடுவாங்க. உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், அல்ல உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்ல. அப்ப நான் ஒரு கால் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல. அப்போ நம்ம ஒரு கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் அத்திமரத்துல பாருங்க, இலைகள் பச்சையா இருக்கு. இன்னைக்கு நம்ம வேதத்தை வாசித்து கரெக்டா ஜெபித்து கரெக்டா உபவாசம் இருந்து ஆலயத்துக்கு செல்லக்கூடியவர்களாய் கரெக்டா எல்லா இதுவும் ஆண்டவருக்கா செய்யக்கூடிய பிள்ளைகளா இருந்துட்டு ஒரு கனி இல்லாத பிள்ளைகளாய் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டு இருந்தோம்னா, நம்ம வெறும் அந்த அத்தி மரத்துல உள்ள இலைகள் பச்சை பச்சையா இருந்து ஆண்டவர் அங்க கனியை தேடும் போது அங்க கனி இல்லாத வாழ்க்கை நம்ம செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம என்ன செய்யறோம், நினைக்கிறோம், வருத்தப்படுறோம். ஐயோ எனக்கு இது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்றாரு, நெருக்கத்துக்குள்ள நடத்துறாரு அப்படின்னா நித்திய ஜீவனுக்குள்ளாய் நம்ம என்ன செய்யணும், கடந்து போகணும். வெளிப்படுத்தல்ல 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நம்ம ரகசிய வருகைக்கு அப்புறம் என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல சாவ விரும்பினாலும் சாவு வராது, வெட்டுக்கிளி இருக்கும், தேள் வரும், இதனால நம்ம உபத்திரவப்படுவோம், அக்னி கடல்ல போடப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, எவ்வளவு உபத்திரவங்கள் இல்ல. அந்த உபத்திரத்துக்குள்ளாக நம்ம கடந்து போயிடக்கூடாது, அதை நம்ம அனுபவிக்க கூடாது. அவருடைய ரகசிய வருகையில நம்ம போகக்கூடியவர்களாய் மாற்றப்படணும். அதற்கு நம்ம தகுதி உடையவர்களாய் மாற்றப்படணும்னா, அதனாலதான் இந்த உபத்திரவங்கள் நம்ம உபத்திரவத்தின் மத்தியில நம்மளை நடத்தி அவரை பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளையாய் நம்ம இருக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் அந்த வரிகளை எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றப்படணும் தான் அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த உபத்திரத்தின் வழியா நம்மளை கடத்தி கொண்டு போறாரு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோது சோர்ந்து போயிடக்கூடாது. அதனால சொல்ற, பலம் கொண்டு திட்டமானதா இருக்கணும். திட்டமாயனா இருந்து காரியத்தை நம்ம நடப்பிக்கணும். என்னென்ன காரியம், இந்த வார்த்தையை அறிக்கையிடணும். நம்ம இந்த நம்மளை சுத்தி இருக்கிற காரியம், இந்த உலக பிரகாரமான காரியம் நம்ம நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தவே படக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய பலனை தாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். பிதா அவர் அறிந்திருக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். அப்ப அவர் முதல்ல என்ன செய்யறாருன்னா, என் பிள்ளை அவருடைய பிள்ளையாய் நம்ம என்ன செய்யணும், மாற்றப்படணும் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. ஒரு கனி கொடுக்கிற பிள்ளையா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். கனி இல்லைன்னு உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் காட்டுற வழியில நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம என்ன செய்யணும், நடக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. அதனாலதான் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க முடியாது சொல்றாரு. அந்த
நெருக்கத்துக்குள்ள போகும்போதுதான் நம்ம அநேக இதை கற்றுக்கொள்றோம்ல. இன்னைக்கு நம்ம நெருக்கம் வரும்போது ஆண்டவரை அதிகமா தேடுறோம். இல்லைன்னா நம்ம தேடுவோமா? நம்ம இன்னைக்கு லக்ஸரியா வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆண்டவரை தேடுவோமா? நமக்கு தேட டைம் இருக்காது. ஏன்னா நமக்கு உலக பிரகாரமான காரியங்கள் செய்யறதுக்கு தான் நேரம் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல இருக்க நமக்கு நேரம் இருக்காது. இன்னைக்கு யாரெல்லாம் நெருக்கத்துக்குள்ள இருக்கிறீங்களோ ஆண்டவர் என்ன செய்றாரு? தெரிந்து எடுத்திருக்காரு, பிரித்து எடுத்திருக்கிறாரு. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போனோம். அந்த வெளிப்படுத்தல நான் சொன்ன பாரு, அந்த உபத்திரத்துக்குள்ள நம்ம கடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்றாரு? இந்த உபத்திரவத்தின் வழியா கடந்து நமக்கு அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் நம்ம என்ன செய்யணும்? செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு? நம்மள வழி நடத்த. அப்ப நம்ம ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவர் விரும்புற கனி உடையவர்களாய் நம்ம காணப்படணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து 26 வரை வாசிக்கலாமா? மத்தேயு 7:24 இருந்து 26. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென். பாருங்க, அப்போ ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, அப்ப அவர் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார்ல, நம்ம எப்படி எப்படி நடக்கணும், என்னென்ன காரியங்கள் செய்யணும், நம்ம ஒரு கனி கொடுக்கிற பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருல. பல பிதாவின் சித்தத்தின்படி செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புறாரு. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அதன்படி செய்கிறவன் எவனோ, செய்யக்கூடியவர்களா இருக்கணும். செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. கண்மலையாய் கிறிஸ்து, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நம்ம என்ன செய்வோம்? தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது என்ன செய்தான்? விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்டது. அப்போ நம்ம இந்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நாம நடக்கும் போது, நம்ம இப்ப பார்த்த மாதிரி எல்லா ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செய்து கொண்டு வரும்போது நம்ம கண்மலைய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களா இருக்கோம். அப்ப அவர் மேல அஸ்திபாரம் போட்டோம் அப்படின்னா அது பெருமழை சொரிந்தாலும், எப்பேற்பட்ட மழை வந்தாலும், என்ன எர்த்குவேக் வந்தாலும், பிளட் வந்தாலும், எது வந்தாலும் அதை ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டில் மோதி அது என்ன செய்யலாம்? விழவில்லை. நம்மளை அசைக்க முடியாது. நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோமா? அசைய மாட்டோமா? வேதம் சொல்லுது, சங்கீதம் 46:1 சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையா இருக்கிறாரு. ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமத்துல சாய்ந்து போனாலும், அது ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை உணர்ந்தமானவர் வாசமனும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் 5:45 தேவன் அதன் நடுவில் அது அசையாது. தேவன் அதிகாலை அதற்கு சகாயம் பண்ணுகிறார். அப்போ தேவன் அதன் நடுவில் இருக்கும்போது அது அசையாதான் பாருங்க. அப்போ நம்ம அவர் சொல்றபடி நடக்கும் போது நம்ம அவர் மேல கட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். எந்த பெருவெள்ளம் வந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் நம்மள என்ன செய்ய முடியாதான்? ஒண்ணுமே செய்ய முடியாதான். ஆனா நான் இந்த சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இதன்படி இவங்களின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அப்ப நம்ம செய்யாம இருந்தோம் அப்படின்னா அவர் கொடுத்த வார்த்தையில் எவ்வளவு அனுதினமும் நம்ம கேட்கிறோம்ல. அதன்படி செய்யாத எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதினது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, உலக பிரகாரம் இந்த காரியங்கள் நடக்கல அப்படின்னோடனே பின்மாற்றத்துக்குள்ளாக போறாங்க. கொஞ்ச நாள் ஜெபிக்கிறாங்க, கொஞ்ச நாள்ல என்ன செய்றாங்க? அப்புறம் ஜெபிக்கிறத விட்டுறாங்க, ஆலயத்துக்கு போறதை விட்டுறாங்க. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, நான் ஜெபிக்க தானே செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை
சுயநலத்தை விட்டுடுறாங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு என்ன செய்றாங்க, அதான் வெளிப்படுத்தல் சொன்ன மாதிரி, நீ ஆதியில இருந்து அன்பை விட்டு விட்டா என்று உன்பேல் எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்றாரு. நீ சீக்கிரத்துல மனம் திரும்ப, இல்லைன்னா விளக்கு தண்டை உன்னை விட்டு எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்போ நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும், அதான் பெருமழை வந்தாலும் நான் அவரை விட்டு விலக மாட்டேன். அவர் என்னோடு கூட இருப்பார், வாக்கு கொடுத்துட்டாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு. கண்டிப்பா எனக்கு செய்வாருன்னு அதான் பலன் கொண்டு திட்டமானதாரு. எப்ப நம்ம திட்டமானதா இருப்போம், அவர் நம்மோடு கூட இருக்கும்போதுதான் நம்மளால இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நமக்கு அஸ்திபாரம் அவர் மேல இருந்தா மட்டும்தான் அந்த பலம் கொண்டு திட்டமானதாய் இருக்க முடியும். அப்ப நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்னா, புத்தியுள்ள மனுஷனா நடப்போம். அதனாலதான் அந்த யோசுவா 1:8 கடைசியில சொல்லுவது, அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளும். அப்ப கண்மலையாய் கிறிஸ்துவின் மேல் நம்ம என்ன செய்யணும், கட்டப்பட்டவர்களாய் இருக்கணும். அப்ப இந்த காரியங்களை செய்யும் போது, நான் உனக்கு கட்டளையோட பலம் கொண்டு தினமனாயிருது, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராம். அப்போ நம்ம அந்த வார்த்தைகளை வாசித்து எப்போதும் அதை அறிக்கையிட்டு அவருடைய பாதத்துல பிரியமா இருந்து அதை தியானித்து நம்ம ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் அவருடைய அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்றோம், ஒரு பலம் கொண்ட திட்டமானதாய் ஒரு புத்திமானாய் நம்ம இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அடுத்து இன்னொரு வாசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். அடுத்தது பாருங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இல்ல உங்களுக்கு அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அவர் சொல்லிட்டாருல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லிட்டாரு. அதனால நாம் தைரியம் கொண்டு நம்ம என்ன சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயர், அவர்தான் நமக்கு யாரு, சகாயர். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னு இருக்கு. இப்படி நீங்க சொல்லலாமே, சொல்லும் போது இது கண்டிப்பா நடக்குமே. உண்மையில நான் 10th கிளாஸ் எடுக்கும் போது என்ன செய்வேன்னா, ரொம்ப அந்த லெட்டர்ஸே தெரியாத பிள்ளைங்க இருப்பாங்க, வாசிக்க தெரியாத பிள்ளைங்க. இது கா எழுது அப்படின்னா இது கே எழுது, இப்போ தென்னை மரம்னு எழுது அப்படின்னா அது எழுத தெரியாது, ஒத்த கொம்பு போட்டு தா போடுன்னா தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் கடைசியில, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அது ஹிந்துவா இருந்தாலும் சரிதான், முஸ்லிமா இருந்தாலும், கிறிஸ்தவ பிள்ளைங்களா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நான் கிளாஸ்ல என்ட்ரு ஆனோடனே சொல்லிடுவாங்க, ப்ரேயர் பண்ண சொல்லுவேன். அடுத்து பக்கத்துல உட்கார வச்சிருவோம் அந்த பிள்ளைங்களை, வாசிக்க தெரியாத பிள்ளைங்களை. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. அவர் மேய்ப்பரா இருக்கும்போது நம்ம ஒருபோது என்ன செய்ய மாட்டோம், தாழ்ச்சி அடையதில்லைன்னு. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன சொல்லி கொடுக்குறோமோ அதெல்லாம் படிச்சுட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா ஹாப்பி ஆயிடுவாங்க. ஒரு பேரண்ட், ஹிந்து பேரண்ட், கடைசியில காலில் விழுந்து இது பண்ணாங்க, நீங்க இந்த மாதிரி என் பையன் வாசிக்க தெரியாது, வார்த்தைகள் தெளிவா வராது, தமிழ் எப்படி எழுதுவான், பாஸ் பண்ணுவான்னு, நாங்க பாஸ் பண்ண மாட்டாங்கிற ஒரு டவுட்ல இருந்தோம், பாஸ் பண்ணா. அது ஆண்டோடைய கிருபையில அவரை தேடுறதுக்கு அந்த வார்த்தைக்கு நான் சொன்னேன் பாருங்க, அறிக்கை இடும் போது கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கா, நான் தாழ்ச்சி, என்னை பார்த்தா நான் எப்ப எந்த கிளாஸ் ஃப்ரீயான கிளாஸ் போனாலும் அந்த ஆண்டோடைய வசனத்தை சொல்லுவாங்க. அப்போ அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நமக்கு என்ன செய்யுது, அந்த காரியம் என்ன செய்யுது, வாழ்க்கை செய்யறாரு. அதே மாதிரி நம்ம சொல்லணுமா, தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு எந்த மனுஷனாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது, யாராலையும் செய்ய முடியாது. டாக்டர் சொல்லலாம், டாக்டரை உண்டாக்குனவரும் தேவன் தானே, அந்த ஞானத்தை கொடுத்தவரும் அவர் தான். ஆனா நம்ம பரம தகப்பன் கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், என்ன காரியம் அவர் விரும்புறபடி அவருடைய சித்தத்தின் ஆண்டவரே. அதனால நம்ம ஒவ்வொரு காரியம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இது கூடும் அப்பா. இந்த குஷ்ரோகி ஒருத்தர் சொல்றாருல்ல, ஆண்டவரே உமக்கு சித்தமா இந்த குஷ்ரோகி என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க, ஆண்டவர் மனது இருக்கிறார்ல. அப்ப அவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து பலம் கொண்டு திட்டமானதா இருக்கும்போது அவர் நினைப்பாரு, என் பிள்ளை என் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்குல்ல,
அந்த தைரியம் நம்ம பலம் வரணும் நமக்குள்ள. கர்த்தர் எனக்கு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம சோர்ந்து போயிடுவோம்ல. வேதம் சொல்லுது ஏசாயால, சோர்ந்து போயிடுவனுக்கு ஒரு பலத்தை, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். அப்போ நம்ம அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அவருடைய பாதத்துல காத்திருந்து வேதத்தை தியானிக்கும் போதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கூட நம்ம உறவாடிட்டு இருக்கும் போதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, நோவா பாருங்க, இருந்த காலத்துல கர்த்தருடைய கண்ணுல நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவரே அவரை பத்தி சாட்சி சொல்றாருல. இவ்வளவு ஜனங்கள் இருந்தாங்க, ஆனா நோவா எப்படிப்பட்டவராய் வாழ்ந்திருக்கிறாருல்ல அந்த காலத்திலயும். அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது இல்ல. கண்டிப்பா நம்ம அவர் சொல்ற மாதிரி இந்த வார்த்தைகளை இப்படி செய்கிறவன் எவனோ அவர் கற்பிக்கிறபடி நமக்கு நடக்கும்போது கண்டிப்பா நம்ம நினைச்சுவாரு நடத்துவார். நம்ம பயப்படவே தேவையில்லை. அதனால அவர் சொல்றாரு, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பணம் இன்னும் நினைக்கலாம் பணம் இருந்தா தானே நமக்கு எல்லாம் செய்ய முடியும்னு. நம்ம இன்னைக்கு என்னன்னா அததான் நம்ம நினைக்கிறோம். அது கிடைக்கல அப்படின்னு எல்லா காரியத்துக்கும் தேவைதான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, முதலாவது நீ தேடு, என்ன தேடு, அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்றாருல்ல. அது நம்ம அவரை தேடும்போது அவர் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. நம்ம இன்னைக்கு அந்த உலக பிரகாரமான காரியம் நடக்கலன்னு தான் இன்னைக்கு வருத்தப்படுறோமா ஒழிய, ஐயோ நான் ஒரு கனி கொடுக்குற பிள்ளையா இருக்கிறேனா, நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறோமா, ஐயோ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறோமா, அவரு சொன்னபடி நான் நினைக்க நடந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுத்தேனா, அவருடைய சமத்துல காத்திருந்தேனா, இல்ல நான் அவருடைய வேதத்தை தியானிச்சேனான்னு நம்ம இன்னைக்கு வருத்தப்படுறோமா. நம்மளை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. நம்ம அதை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இதை கொடுக்குறாரு. நம்ம இன்னும் ஒரு பகுதி மட்டும் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை. நானே வாசிக்கிறேன். பண ஆசையெல்லாம் தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு. ஆமேன். பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னச்சுதான் வேறா இருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி வழுவி, விசுவாசத்தை விட்டு என்ன செய்றாங்க, வழுவி போயிறாங்க. அப்போ ஆண்டவர் என்னன்னா ஒரு அற்புதம் செய்யணும்னா நம்ம இடத்துல என்ன செய்யறோம், விசுவாசம் இருக்கான்னு தான் பாக்குறாருல. நம்ம இந்த அநேக காரியங்களை பாக்குறோம். 100க்கு அதிபதி கூட சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்ல. அதே மாதிரி நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதே மாதிரி எவ்வீர்கிட்ட சொல்றாரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம விட்டு போயிடுறோம்ல. நம்முடைய காரியங்கள், நம்ம உலக பிரகாரமான காரியம் நடக்கலன்னொன்னு அந்த விசுவாசம் நம்மளை விட்டு போயிருது இல்ல. அவிசுவாசம் உடையவர்களாய் மாற்றப்படுகிறோம்ல. ஆண்டவர் பாருங்க, இந்த சீஷர்கள் அந்த படகுல போறாங்க. ஆண்டவர் அந்த படகுல பின்னால இருக்கிற மார்க்ல வாசிக்கிறோம், பெருங்காற்று அடிக்குது, கொந்தளிப்பு ஏற்படுது. உடனே ஐயரே நாங்க மடிந்து போறோம் அப்படின்னு சொல்ற அற்ப விசுவாசியா அப்படிங்கிறாருல. ஏன் பயப்படுறா அப்படின்னு கேட்கிறாருல. இன்றைக்கு நம்மளோட படகுல ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா சில அத சொன்ன மாதிரி நம்ம பார்த்த மத்த எல்லாம் பார்த்த பெருங்காற்று பெருவெள்ளம் எல்லாம் வரும், வராதுன்னு இல்ல. ஆனா ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்போ நம்ம தைரியமா இருக்கும்போது அது நம்மள ஒண்ணுமே செய்யாது. விசுவாசத்தோட கர்த்தர் இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, என் படகுலதான் அவர் இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா அந்த நம்மள நினைச்சுவாரு, நடுத்துவார். நம்ம நினைச்சிரோம் ஒரு காற்று அடிச்ச உடனே நம்ம எல்லாம் மனுஷங்க பயந்து போயிடுறோம்ல, ஒரு பயம் வந்துருது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா
அதனாலதான் நம்ம இந்த உலகப்பிரமான காரியம் உண்மையில நானா இருந்தால்தான் நம்ம என்ன செய்றோம், நம்ம சோர்ந்து போயிடும். ஐயோ இந்த காரியம் நடக்கலன்னு நம்ம என்ன செய்றோம், ஐயோ இது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, ஆண்டவருக்கு தெரியும் நான் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து கூட நாங்க ஒரு குரூப்ல பேசும்போது ஒரு ஹிந்து சகோதரி சொன்னாங்க, இப்பதான் ஆண்டவருக்குள்ள வராங்க. அவங்க மட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பைபிள் கூட பாத்தீங்கன்னா வாசித்துட்டு உடனே கொண்டு போய் பீரோல ஒளிச்சு வச்சுட்டு தான் அடுத்து வந்து உட்கார்ந்துருப்பேன். ஏன்னா திடீர்னு ஹஸ்பண்ட் வந்துடக்கூடாது, பாத்திரக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. இன்னைக்கு ஆண்டவரை பத்தி சொல்லித்தாங்க, இன்னும் நாங்க நிறைய கற்றுக்கொள்ளணும், எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. ஆனா நாம எப்படி இருக்கோம், சொல்றாங்க அந்த சிலுவை இது தியானிக்கும் போது கூட அழுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் யோசிங்க. நம்ம வருஷா வருஷம் அந்த சிலுவை தியானத்தை படிக்கிறோம்ல. இந்த நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு இந்த வேதத்தை பற்றி நமக்கு சொல்லி தரப்படுது. எவ்வளோ சத்தியங்களை கேட்கிறோம்ல. ஆனா இன்னைக்கு பாருங்க, அவங்க பைபிள் வாசிக்க முடியாத சூழ்நிலை, ஒரு பாட்டு பாட முடியாத சூழ்நிலை. அதே மாதிரி இந்த பாட்டு பாடுற டைம்ல என்ன செய்வாங்கன்னா, பாடுகிற ஒரு இது 1 hour இது வச்சிருக்கோம். அப்போ அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாலே என்ன செய்வாங்க, யூடியூப்ல பார்த்து அந்த பாட்டை பாடுவாங்க. இல்லைன்னா யாராவது அந்த குரூப்ல பாடுறவங்கள பாடுற பாட்டு அவங்களுக்கு இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவங்ககிட்ட சொல்லுவாங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இந்த சாங் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணி கரெக்டா பாட வருவாங்க. ஆனா நம்ம யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்துல என்ன பாட்டு கிடைக்குதோ பாட வருவான்ல. அப்ப இந்த அளவுக்கு அவங்களுடைய பக்தியை நம்ம பக்தி எப்படிப்பட்டதா இருக்குது இல்ல. சற்று நம்ம சிந்தித்து பார்க்கும்போது இன்னும் நாங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், இன்னும் எங்க குடும்பம் வரணும், எங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், நாங்க ஆண்டவருக்காக வாழணும். அப்பதான் அவங்க நேத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க அப்பா சொல்லுவாங்களாம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவர் நடத்துவாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா சொல்லுவாங்களாம், இறைவன் வந்து நம்மளை படைச்சிட்டான், அவன் படைச்சவன் கண்டிப்பா நம்மள நடத்துவான் எந்த சூழ்நிலையிலன்னு. அதே மாதிரி அவர் நம்மளை படைச்சிட்டாரு, நம்ம தகப்பன், அவருக்கு தெரியும் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு பாருங்க, பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட தீமையான காரியங்கள், சில காரியங்களை நம்ம நோ சொல்லுவோம். ஏன் நம்ம நோ சொல்றோம், அதுல ஏதோ ஒரு இது இருக்கிறனால தானே நம்ம நோ சொல்றோம் இல்ல. எல்லா காரியங்களும் கேட்ட உடனே இதுன்னு செய்ய மாட்டோம்ல. அதே மாதிரிதான் நம்முடைய தகப்பனுக்கு தெரியும், என் பிள்ளைக்கு என்ன கொடுத்தா அது பெஸ்டா இருக்கும், அது பிரயோஜனமா இருக்குமா, இல்ல அதனால வேதனைகள் உண்டா அப்படின்னு தான் பார்த்துட்டு என்ன செய்றாரு, தாராரு. சில விஷயத்துல அமைதியா இருந்துறாரு. நம்ம நினைக்கிறோம் இல்ல அவர் அமைதியா இல்ல, அவருக்கு தெரியும். நம்மளை படைச்ச நம்ம தகப்பனுக்கு தெரியாதா இல்ல. நம்ம பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்க்குறோம்ல. ஐயோ என் பிள்ளைக்கு இது வேணும், இந்த ட்ரெஸ் கொடுக்கணும், அப்ப நம்ம தகப்பனுக்கு தெரியாது. கண்டிப்பா அவர் நம்மளை என்ன செய்வார். நம்ம என்ன சொன்னா அவர் விரும்புகிற பிள்ளைகளாய் நாம் என்ன செய்வது காணப்படுவதே, அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்ல, செய்வது எல்லாம் வாய்க்க பண்ணிடுறாரு. அப்ப நம்ம அதுக்கு தகுதியுடையவர்களாய் மாறும்போது செய்யறாரு பாருங்க. அப்ப விசுவாசத்தை விட்டு வழுவி, அதான் பண ஆசை எல்லாத்தையுமே வேற சிலர் அதை இச்சிக்கிறாங்க. சிலர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாரையும் சொல்லல. சிலர் அதை இச்சித்து அதான் நமக்கு வேணும், ஐயோ எனக்கு இது வேணும், இதை வாங்கிடணும், இதை செய்யணும் அப்படின்னு அதுக்கு பின்னால நம்ம ஓடாதவர்களாய், நம்ம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை நாம கண்டுபிடித்து அதன்படி அவர் சொன்னபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். விசுவாசம் உடையவர்களா இருக்கணும்ல. விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுல. நாமளே நம்மளை உருவ குத்தி கொண்டு, நாமளே நம்மளை நினைச்சிரோம் சோதனைக்குள்ள தள்ளப்பட்டு, நாமளே நம்ம எல்லாத்தையும் செய்துட்டு இருக்கோம்ல. அதனால அவர் சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படிங்கிறாராமே. நாடுனா விரும்பு. அப்ப நம்ம எதை விரும்பணும்னு அவரு விரும்புறாரு, இவைகளெல்லாம் விட்டோடி நீதி உடையவர்களாய், தேவ பக்தி உடையவர்களாய், விசுவாசம் அன்பு பொறுமை சாந்த குணத்தை அடையும்படி நாடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அதே மாதிரி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நம்ம அப்ப எதற்காக அழைக்கப்பட்டோம்னா அந்த நித்திய ஜீவனை சுதந்து கொள்ளணும். நம்மளே சொன்னேன் பாருங்க, இவ்வுலக பாடு கொஞ்ச நாள் தான். நம்ம அவருடைய வழியின்படி நடந்து அவர் கற்றுக் கொடுத்தபடி செய்யும் போது நம்ம அவருடைய வரிகளை ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம அந்த நீங்க படிச்சு பாருங்க, அந்த வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நாங்க அத வாசித்து இப்ப தியானிக்கிறோம். வெளிப்படுத்தல் மட்டும் அந்த இதுல பாத்தீங்கன்னா, சாவ விரும்பினாலும் அத அவங்க நான் இந்த ஒரு சகோதரி இப்ப சொன்னேன் பாரு, ஹிந்து சகோதரி சந்திரா, அவங்க அதை வாசித்துட்டு அப்படியே கண் கலங்கிட்டா. ஐயோ சாவையெல்லாம் விரும்புனா நம்ம
சாக கூட முடியாத இந்த அளவுக்கு இருக்குது. இவ்வளோ பெரிய கொடூரமான சூழ்நிலை. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தப்பித்து இந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளன்னு தான் ஆண்டவர் என்ன செய்றார்? விரும்புறார். அதனால நம்ம நல்ல போராட்டத்தை போராடணும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். அதற்காக தான் அழைக்கப்பட்ட அநேக சாட்சிகளுக்கு முன்பா நல்ல அறிக்கை பண்ணணுமா இருக்கு. அநேகருக்கு நம்ம ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். நம்மளை பார்க்கும்போது அவங்க சொல்லணும்ல, இது கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியணும். அவருடைய சாயல் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னு அவர் நினைச்சாரு, விரும்புறாரு. அதே மாதிரி 13ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆகும் வரைக்கும், அவர் நமக்கு முன்னால பிரசன்னம் ஆகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் என்ன செய்யணுமா? கை கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கணுமா? அவருடைய வருகை வரும்போது நம்ம என்ன செய்யணுமா? ஒரு கரை திரை அற்றவர்களாய் அவருடைய வருகையில நம்ம போகக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நாம என்ன செய்யணும்? மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? அவரு எதிர்பார்க்கிறாரு. அப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம என்ன செய்வோம்? சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருப்போம். அதனாலதான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல நம்ம எப்பவும் என்ன சொல்லணும் அப்படின்னா, நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார் அப்படின்னு தைரியம் கொண்டு சொல்லணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருப்போம். அவர் நம்மை விட்டு விலகுவது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலே, பலம் கொண்டு திட்டமானதா இரு அப்படின்னு சொல்றாரு. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப இதை நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம சுதந்திரத்துக்கொள்ளனா நம்ம எப்போதும் அந்த வார்த்தைகளை அறிக்கையிடணும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அதை தியானிப்போம், அவருடைய பாதத்துல காத்திருப்போம். விசுவாசம் உடைய பிள்ளைகளாய், நீதி உடைய பிள்ளைகளாய், தேவ பக்தி உடையவர்களாய், அன்புடையவர்களாய், பொறுமையுடையவர்களாய், நீடிய சாந்தம் உடையவர்களாய் இருப்போம். அந்த நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், அந்த நீதியின் கிரீடத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் காணப்படுவோம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாரு. அதே மாதிரி நம்ம நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பாரு. நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இதெல்லாம் தான் என்ன செய்றாரு? ஆண்டவர் விரும்புறாரு. அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருப்போம். அவர் நம்மை விட்டு ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு? நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவும் மாட்டாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திட்டமானதாய் இருக்கு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த பலங்கொண்டு திட்டமானதாய் உடைய பாதத்திலே காத்திருந்தே உடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஏசப்பா, அதை எப்போதும் அறிக்கையிடக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே, ஒரு புத்திமானாய் ஆண்டவரே, கண்ணி கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, தகப்பனே, விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு தேவ அன்பு நீதியும் ஆண்டவரே, தேவ பக்தி உடையவர்களாய் ஆண்டவரே, நீடிய பொறுமை சாந்தத்தையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொடுக்க பிள்ளைகளாய் இருக்கணும்ப்பா. அப்பேற்பட்ட பாக்கியத்தை எங்களை ஒருவருக்கு தந்து வழிநடத்த கை சோத்துறாப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.